வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட ஒரு சில பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே முதலிலேயே மருத்துவரை சந்தித்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், அந்த நோயிலிருந்து விலகி கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தாங்க. 2020ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள்லாம் புற்றுநோய் காரணமாக தான் இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் ஆகியவை பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த புற்றுநோய் சிகிச்சையில் நமக்கு முக்கிய தடையாக இருக்கிறதே அந்த நோய் கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான சிகிச்சையிலுமே நமக்கு தாமதம் ஏற்படுங்க. இதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்து விடுகின்றன. ஆகவே புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்க வேண்டுவது மிக மிக முக்கியமாக இருக்கு. ஸோ அந்த பொதுவான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னா 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு, அது போல் பார்த்தீங்கன்னா கலோரிகளுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு அது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி உடம்புகள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் எரித்து ஆற்றலாக மாற்றி குறைக்கூடிய அந்த உடல் எடை தான் கரெக்டான ஒரு உடல் எடை குறைக்கூடிய நடவடிக்கை. அந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உடல் எடை குறையுதுன்னா நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புற்றுநோயினுடைய அந்த வடிவம் பரவுதலே அந்த செல்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்கம் மாதிரியோ கட்டி மாதிரியாக தான் நமக்கு பரவ ஆரம்பிக்கும். உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட உங்களுக்கு கட்டிகள் ஏற்படலாங்க. எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவரை உடனே அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தாமதிக்க கூடாது. அப்போ கட்டிகளுடைய வளர்ச்சி, வீக்கங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகிடும். ஸோ ரொம்ப கவனமாக செயல்படணும். தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் இருமும் போது உங்களுக்கு அந்த இருமல் வறட்டு இருமலாக மாறுறது, தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கிறது, இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறது, சுவாசிக்கும் போது ஒரு மாதிரி இருமும் போதும் சிரமம் ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போதே உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளணும். மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. நீங்களும் கவனிக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக ஒருவேளை இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது ஒரு புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்களாகவே ஒரு முடிவுக்கு போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மச்சம் மருவில் நடக்கூடிய மாற்றங்களை கவனிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எதுக்குமே ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை டீல் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. இது எல்லாமே சாதாரண தோல் சார்ந்த குறைபாடுகள் தானா, சாதாரண ஸ்கின் டிசீஸ் தானா, இல்லைனா அது உங்களுக்கு ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கான்றது அவங்களே உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. நீங்களாகவே ஒரு எண்ணத்துக்கு போகாதீங்க. அது எப்போதுமே ஆபத்து தான். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அதுவுமே உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு
உங்களுக்கு வந்து சிறுநீரக புற்றுநோய் கிட்னி கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து புறக்கணிக்கக்கூடாது. அது வந்து குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது பிரச்சனை ஏற்படும். சிறுநீர் வந்து கழிக்கும் போது வலியோட சிறுநீர் வெளியேறது, அப்புறம் சிறுநீர் கழிக்கும் போது கீழ் முதுகில் வலி ஏற்பட்டது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்போ குடல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் இது எல்லாமே அந்த கழிவு நீக்க மண்டல வேலைகள் சரியாக நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய நடக்கும். இப்போ இந்த கிட்னியில் வந்து உங்களுக்கு கற்கள் சேர்ந்திருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுது அப்படின்றது ஒரு அபாயகரமான நிலை தான். ஆனால் அதுக்காக நம்ம வந்து உடனே பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பீதி அடையாமல் உடனே மருத்துவரை அணுகி அதை வந்து சரி செய்து கொள்வது நல்லது. கடுமையாக உடல் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக ஒரு வேளை உங்களுக்கு இருக்கலாங்க. ஏன்னா புற்றுநோயினுடைய அந்த ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா புற்றுநோயினுடைய கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால தான் இந்த மாதிரியான அதிகமான வலி அது வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த உடல் வலி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்கும். அப்படி இருந்தால் உடனே மருத்துவர் அணுகணும். ஏன்னா இப்போ நம்ம உடனே வந்து அந்த உடல் வலி சரியாயிருச்சுன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் உடல் வலி இன்னும் சரியாகலை, நம்ம ரெஸ்ட் எடுத்துமே அது சரியாகலைன்னா அது ஒரு தீவிரமான ஒரு நோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உணவு உண்ணும்போது உங்களுக்கு வலி ஏற்படுறது அல்லது உணவை விளங்குவதில் சிரமம் உண்டாகிறது, உணவு வந்து அப்படியே நீங்கள் மீறி விழுங்கினீங்க அப்படின்னாலும் மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கிறது, இது எல்லாமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தாங்க. ஸோ இந்த அறிகுறிகள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து அணுகுவது நல்லது. ஏன்னா போதுமான அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியாமல் போகிறது, ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அதை சந்தர்ப்பமாக வைத்துக்கொண்டே பல்வேறு விதமான நோய்கள் நமக்கு ஏற்படும் இல்லையா. அதனால தான் உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுறது சாதாரணமான ஒரு அறிகுறியாக கருதாமல் உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இரவில் வியர்ப்பது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா அப்படின்ற அந்த புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இந்த அறிகுறிகள் எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுக்கான சரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோய் வகையில் இப்போ ஏராளமான டைப்ஸ் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை அப்படின்னு நிறைய பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படும். இந்த ஒவ்வொரு புற்றுநோய்க்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்கும். ஆனால் நாம் இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லாமே பொதுவாக காணப்படக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே உடனே நம்ம வந்து தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து பெறணும். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.